ரைட். வணக்கம் பிள்ளைகள். வாழ்க வளமுடன். மேக்ஸிமம் நடக்குதானே? நாங்களை காணையில் சரி, ஓகே. நாங்கள் தொடங்குவோம். பிள்ளைகள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம் சிலபஸ் போகுது. சரியோ? சில அழகு 12 தலைங்க போடுங்கோ. மின்னி ரசாயனம். மின்னி ரசாயனம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஓகேயா? அழகு 12 மின்னி ரசாயனமா? பாட்டு புத்தகத்துல 86ஆம் பக்கம். ஓகே, இது ஒரு கெமிஸ்ட்ரி செக்ஷனா? இப்போ தேர்ட் டேர்ம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா புத்தகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய நிறைய விஷயங்கள் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள எல்லாம் சிம்பிளா விளங்கிக் கொள்ளக்கூடிய எளிமையான விஷயங்கள் தான். சரிதானே? பரப்பு கூட நிறைய நோட்ஸ் கூட இருக்கும், பக்கம் பக்கமாக இருக்கும். ஓகே தானே? ஆனால் விஷயம்லாம் எளிமையாக படிச்சு கொள்ளலாம். ஆனால் உடனே படிச்சிங்கன்னா சரி. சரிதானே? இந்த பாடம் இந்த விண்டர்சாயம் வந்து ஃபைனலில் எம்சிக்குள்ள வரும், ஸ்ட்ரக்சருக்குள்ள வரும், அடுத்தது செகண்ட் பாட்டுக்குள்ள வரும். சரி, அப்படி அதுக்குள்ள எல்லாம் கடி வர்றதுக்கான தகுதியுள்ள பாடம் தான் இந்த அழகு. சரியா? இதில் கொஞ்சம் கவனமா படிச்சு கொள்ளுங்க. ஓகே, இதுல கூட செயற்பாடுகள் இருக்கு. செயற்பாடை பேஸ் பண்ணி தான் கேள்வியிலும் வரும். ஒவ்வொரு செயற்பாடை எல்லாம் கேறி வடிவா ஆழமா கொண்டு போவேன். வடிவா படிச்சு கொள்ளுங்க நீட்டா. சரி, அப்படி இவ்வளவு ஆழம் கிளாஸ் கொஞ்சம் முன்ன நடந்திருக்கும், அங்க நடக்கிற குழப்பம் வந்துட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து டைம் எல்லாம் சரியா மாத்தி விட்டுட்டேன். சனி திங்கள் செவ்வாய் இந்த மூணாவது தான் உங்களுக்கு வகுப்பு. அதில் 8 to 9 10 நடக்கும். அடுத்த 9 to 10 உங்களுக்கு நடக்கும். சரிதானே? இந்த டைம் படி உங்களுக்கு கிளாஸ்ல ஒழுங்கா நடக்கும். தொடங்குற டைம் 9:05 சேர்த்து நீங்க 9 மணிக்கு ஜாயின் பண்ண முடியும். 9:05 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? விளங்குதா? முடிய இடைச்சில அது 10 10:30 ஆகும். முன்னாடி 10 மணி முடியலாம், நேரத்தை முடியலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தை முடிச்சிருவேன். எக்ஸாம் நடக்குது தானே? ரைட். சரியா? நம்பிக்கை இருக்கக்கூடிய வந்து வந்து கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. எல்லாம் நடக்கும். கொஞ்சம் டைமுக்கே வாங்க. விளையாட்டு மணி கிளாஸ் டாக்டருக்கு வருவார், 1 மணி நம்பருக்கு 2 ஜோதிச்சுட்டு பழைய கதையெல்லாம் யோசிக்க வேண்டாம். சரியா பிள்ளைகள்? டைமுக்கு தொடங்கின டைமுக்கு வந்து கொள்ளுங்க. ஓகே தானே? ரைட். சரி. டைம் போட்டீங்களா? மின் ரசாயனம். இது விண்டர் என்ன பெட்டி தான். உங்களுக்கு போனுக்கு சார்ஜ் பண்றீங்க, அப்படி ரீசார்ஜ் பெட்டி. சரியா? ப்ராஜெக்ட், விளையாட்டு கார்கள் எல்லாத்துலயும் எங்களுக்கு என்ன செய்ய பிள்ளைகள் மின்கலங்கள்லாம் இருக்குது. அப்ப என்னென்னங்க மின் எல்லாம் உற்பத்தி ஆகுது? சரி, அப்ப என்ன ரசாயன மாற்றங்கள் நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பெட்டியில இருந்து உங்களுக்கு கரண்ட் வருதுன்னா என்ன அப்படியே சக்தி மாற்றம்? ரசாயன சக்தி மின் சக்தியா மாறுது. சரி, ரசாயன சக்தி மின் சக்தியா மாறுது. அப்ப இதெல்லாம் என்ன நடக்குன்ற பற்றி தான் இதுல பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? அடுத்த மின் பகுப்பான் இருக்குது. சரியா? அது ஒரு சேர்வைக்குள்ள வந்து மின்னோட்டத்தை செலுத்தி அதுல மாற்றத்தை ஏற்படுத்துறது. வேற சோடிய உற்பத்தி. சோடிய உலகம் உற்பத்தி செய்யறதுக்குள்ள போயின் வாயு எப்படி வருது? அடுத்த துருப்பிடித்தல். இந்த இரும்பாலான பொருட்கள்லாம் துருப்பிடிக்குதான் பிள்ளைகள். அது துருப்பிடிக்கிற எப்படி? அதுக்கான காரணங்கள் என்ன? என்னென்ன காரணிகள் அவசியமா இருக்கு, என்ன காரணி அவசியம் இல்லை, எப்படி துருப்பிடித்தலை கட்டுப்படுத்துறது, அப்படி சகல விஷயங்களையும் இந்த அழகுல நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். சரிதானே? ஓகேயா? தரைய முடியுங்களா? அழகு 13 12 மின் ரசாயனம். ரைட்டோ? அதில் பலா போடுங்க செயற்பாடு. செயற்பாடுல பேஸ் பண்ணி தான் இந்த பாடம் போகும் கூடுதலா. செயற்பாடு 12.1. சரியா? 12.1 போடுங்கோ. போட்டு படத்தை போடுங்கோ. செயற்பாடு 12.1. படத்தை மட்டும் போட முடியாது, செய்யற செயற்பாடு எல்லாம் புத்தகத்துல இருக்குதானே? அதெல்லாம் இருக்கட்டும். படத்தை மட்டும் போடுங்க. என்ன போட்டுருக்கோம்? H2SO4 ரெண்டாயிரம் சல்பூரிக் அமிலம். ஐதான சல்பூரிக் அமிலம்.
ஓகேயா? கழிஞ்சு பாருங்க ஊழியர். நீங்க 10ஆம் படிச்சிருப்பீங்க இந்த அமிலங்கள் எல்லாம். இது 10ஆம் ஆண்டுல தேர்ட் அண்ட் சிலபஸ் போகுது. அங்கே ஜாயின் பண்ணி அதை எடுத்துக் கொள்ளுங்க. சரிதானே? இதுல பாருங்க, 10ஆம் ஆண்டுல தேர்ட் டேர்ம்ல 14ஆம் பாடத்துல இந்த அமிலங்களோட தாக்கம் பார்த்துருப்பீங்க. இப்போ உலோகங்கள் வந்து அமிலங்களோட தாக்கம் அடைஞ்சு என்ன செய்ய முடியாது எங்களுக்கு? ஐதரசன் வாயு வெளியேற்றும். சரியா? இப்ப அது பாருங்க, வேற யார் தாக்கம் அடைகிறது? நாகம். செட்டன் பிளஸ் H2SO4. விளைவுல என்ன வரப்போகுது? நாக சல்பேட்டும் பிளஸ் H2 வாயு. சரியோ? வாயு வருது. ஓகே, நீங்க 10ஆம் படிச்சிருப்பீங்க, படிச்சிருக்கணும். ஓகே அண்ணே. அப்ப இந்த நாகத்தடக்கு வந்து இந்த சல்பூரிக் அமிலம், சரியா, இந்த சல்பூரிக் அமில கரைசல்களை வச்சோம்னா என்ன நடக்க போகுதுண்டா அப்படியே இதுல கொஞ்சம் இதுல பாத்தீங்களா இருந்தா இந்த நாகத்தட்டுக்கு அண்மையில என்ன நடக்கும் அப்படியே சின்ன சின்னதா வாயு குமிழிகள் வெளியேறும். இதை சுத்தி என்ன செய்யும்? வாயு குமிழிகள் வெளியேறும். சரியா? அப்படி வெளியேறி கொண்டு கேட்கல இந்த நாகத்தட்டை செய்யும் கொஞ்சம் கொஞ்சமா தேய்வடையும் அல்லது கரையும். சரியா? அப்படி நாகத்தடு தேய்வடையும் அல்லது என்னது கரையும். ஏன் இதுல நாகத்துல நாமன் செய்யும், நாம வந்து இதுல கரைய போகுது, அவனோட தாக்கம் நடக்கும் தானே. நடக்க நடக்க செய்யும் நாகத்தடு தேஞ்சு 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 அப்படியே கரைஞ்சு கொண்டு வரும். அந்த இடத்துல என்ன செய்யும்? வாயு கூடிய வெளியும். கொஞ்சம் பரிசோதனை வந்து என்ன அவதானம் நீங்க அவதானிக்கிறீங்க, அதுக்கான காரணங்கள் அதில் பற்றி நம்ம இதில் பார்க்க வேண்டி இருக்கும். ஓகே தானே? ரைட்டோ? ரைட்டோ, தாகத்தையும் போட்டுருங்க ஊழியர். ரைட், கழுதுங்கோ. எழுதுங்கோ. தாகத்தை மேல போடுங்க, சைட்டுங்க போடுங்க இல்லையா? எழுதுங்கோ. இங்க நாகத்தட்டிற்கு அண்மையில், இங்க நாகத்தட்டிற்கு அண்மையில், இங்கு நாகத்தட்டிற்கு அண்மையில் வாயு குமிழிகள் வெளியேறுவதையும், வாயு குமிழிகள் வெளியேறுவதையும் வெளியேறுவதையும். அடுத்த வரியில அடுத்த வரியில அடுத்த வரியில நாகத்தேடு படிப்படியாக கரைவதையும் அவதானிக்கலாம். நாகத்தேடு படிப்படியாக கரைவதையும் அவதானிக்கலாம். இங்கு நாகத்தட்டு கண்மையில் வாயு குமிழிகள் வெளியேறுவதையும் அடுத்த வரையில நாகத்தேடு படிப்படியாக கரைவதையும் அவதானிக்கலாம். சரியோ? அடுத்த பாயிண்ட், இது அப்படியே உங்களோட அவதானம். அதுக்கான காரணத்தை பார்ப்போம். இது அவதானம், சரியா? போடுங்க அவதானம். அடுத்தது காரணமா? அவதானத்துக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். சட்ட என்ன நாகமா? நாகம். அடுத்த பாயிண்டா, நாக அணுவானது தகட்டின் மீது, நாக அணுவானது தகட்டின் மீது தகட்டின் மீது இலத்திரன்களை விட்டு, இலத்திரன்களை விட்டு செட்டன் 2+ கரைசலா பார்த்துருங்க. செட்டன் 2+, 2+ என்ன அர்த்தம்? 2 இடத்துல லெக்கப்பட்டிருக்கா. செட்டன் 2+, இதை மட்டும் விடுங்க. செட்டன் 2+ அயன் கரைசலாக மாறும். அணுவானது தகட்டின் மீது இலத்திரன்களை விட்டு
Zn2 பிளஸ் அயன் கரைசலாக மாறும். அயன் கரைசலாக மாறும். அடுத்த வரி, அடுத்த வரி. இதன்போது நாகத்தகட்டின் மீது இலத்திரன்கள் சேரும். இதன்போது நாகத்தகட்டின் மீது இலத்திரன்கள் சேரும். சில 2 பிளஸ் போயிட்டுனா 2 இலத்திரன் செய்யும். 2 இலத்திரன் இழக்கப்படுங்களா? அந்த இலத்திரன் தட்டுக்கு வழியே செய்யும், வழியாக சேர்ந்தோடே இருக்கும். சரி, எவ்வளோ 2 பிளஸா கேசல்களை வந்துடும். அப்போ வந்தான்னு செய்யும், தேய்ந்தானே தேஞ்சோடனே போகும், இல்லை வாய்க்குள்ளே வெளியே இருக்கும். சரியோ? அப்ப இந்த 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 இப்ப நடக்கிற இந்த சம்பவத்தை வந்து வெளியில் இப்படி ஒரு ரசாயன குறியீடுல குறிக்கலாம். இப்படி குறிக்க பழகும். மற்றதுல பாருங்க, பகுதி எல்லாம் குறிச்சிருக்கேன். பகுதி எல்லாம் குறிக்க தெரியும். இது செட்டன் சாலிட், செட்டன் அக்வஸ். பிள்ளைகளுக்கு இது தெரிஞ்சுக்கோண்டா. இது வேற சாலிட் எஸ் அண்டா திண்மம் பிள்ளைகள். எஸ் அண்டா திண்மம். லிக்விட் எல்லண்டா திரவம். ஜி அண்டா வாயு கேசஸ். அக்வஸ் அண்டா பிள்ளைகள் கரைசல். ஓகேயா? ஓகே. ஓகேயா? சரி, எஸ் அண்டா சாலிட் பிள்ளைகள் திண்மம், எல்லண்டா லிக்விட் திரவம், ஜி அண்டா கேஸ் வாயு, அக்வஸ் அண்டா கரைசல். நாளும் தெரிஞ்சுக்கணுமா? பகுதி நிலையில குறிக்கிற குறியீடுகள். இந்த பாடத்துல இந்த அழகுல வந்து பகுதி நிலையை கேட்பாங்க, தெரிஞ்சுக்கணும். சரின்னு சொல்லி திண்மமா இருக்க முடியாது, இது கேரசலா மாறுது, கேரசலுக்கு வருது. ஓகேண்ணே? நான் கோடுறது ஒரு திண்மம் தானடா. சரி, போடுங்க, குறிங்க, நோட் பண்ணுங்க. ஓகே, சரி, ரைட். ஓகே, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட், ஐதான சல்பூரிக் அமிலம். ஐதான சல்பூரிக் அமிலம். ஐதான சல்பூரிக் அமிலம் நீருடன் சேரும் போது, ஐதான சல்பூரிக் அமிலம் நீருடன் சேரும் போது ஐதான சல்பூரிக் அமிலம் நீருடன் சேரும் போது ஐதரசன் பிரேக்கில் போடுங்க. H பிளஸ் H பிளஸ் பிரேக்கில் போடுங்க. H பிளஸ் ஐதரசன் பிரேக்கில் போடுங்க. H பிளஸ் அயன்களாகவும் 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 சல்பேட்டு அயன்களாகவும் சல்பேட் SO2 மைனஸ் சல்பேட் அயன்களாகவும் அக்வஸ் வேற AQ
சரியா? எக்வஸ் அதான் போடுறேன்னா சல்பேட் அயன்களாகவும் பிடிகை அடையும். என்ன சொல்ல முடியாது, எச்2 போடுறதுக்கு தானே சல்பூரிக் அமிலத்தை வந்து நீருக்கு போட்டு கரைச்சாதான் ஐதான சல்பூரிக் அமிலம் வரும். சரி, சல்பூரிக் அமிலம்னா அது நீர் இல்லை. சரிதானே? அப்ப ஐதா சல்பூரிக் நீர் எடுத்த வேண்டா அது வந்து என்னென்ன பிரியும் ஆகும், H+ ஆகும், SO2 ஆகும் பிரியும். H2ல ரெண்டு H இருக்குதா இந்த போட்டுருக்கு, 2H+ போடலாம். சரியா? ஓகேயா? அதுக்கான சாப்பாடு இது. போடுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சால சாப்பாடுலாம் தெரிஞ்சுக்கணும். இதை வச்சுதான் அங்க போக நிறைய சாப்பாடு வரும். இதில் அடிப்படை தெரிஞ்சாதான் விளங்கும். இந்த அளவுக்கு முழுசா படிக்கணும், இடையில வந்தாலும் விளங்காது. சரியா? அப்போ ஒரு கிளாஸ் மிஸ் ஆனால் அடுத்த கிளாஸ்க்குள்ள பாத்துருங்க. போன நல்ல கேப்பும் இருக்குடா. முதல்ல டெய்லி கிளாஸ் என்ன 10ஆம் ஆண்டுக்கு வந்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு கிளாஸ் ஆயிருந்திருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல 3 நாள் தான். மிஸ் ஆனாலும் மிச்சம் 4 நாள் கேப்புக்குள்ள படியா எல்லாம் பார்த்து முடிச்சிடலாம். சரி தமிழியல் ரைட். யோசிக்க பிள்ளைகள் ஒரு பிள்ளை வந்தாலும் நான் ஃபைனல் எக்ஸாம் மட்டும் உங்களை கொண்டு போய் விடணும். நம்ம வந்து நீங்க தானே ஒரு ஆள் இருந்தாலும் நான் படிச்சுட்டு தான் இருப்பேன். சரியோ? சரி, பிள்ளை நிறைய போயிட்டு அப்படி அடுக்க வேணும் யோசிக்காங்க. அதெல்லாம் வருவாங்க, யோசிக்காங்க. டைம் கூட வருவாங்க. அப்படி ஜெயில அடையில நாங்கள் கிளாஸ் உள்ளவங்க அடுக்கபடியா அவங்க நம்பிக்கைலாம் போயிருக்கலாம். அடுக்க வழிக்கிட்டா வந்துருவாங்க அண்ணே. ரைட். நீங்க படிங்க, மற்றெல்லாம் யோசிக்காங்க, கிளாஸ் நடக்கும். ஓகே. ஓகேயா? அடுத்த போய் நாளுங்க ஊழியல். அடுத்த போய் நாளுங்க. கரைசலில் உள்ள H+ அயன், கரைசலில் உள்ள H+ அயன் ஓகேயா? கரைசலில் உள்ள H+ அயன் நாகத்தேட்டில் உள்ள இலத்திரனை பெற்று, நாகத்தேட்டில் உள்ள இலத்திரனை பெற்று நாகத்தேட்டில் உள்ள இலத்திரனை பெற்று இலத்திரனை பெற்று இலத்திரனை பெற்று அணுவாகி 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 பின் H2 வாயுவாக மாறும். பின் H2 வாயுவாக மாறும். பின் H2 வாயுவாக மாறும். ஓகேயா? இருப்பீங்க. நான் தெரிஞ்ச முடியும். நான் தேர்ட் வந்து என்ன செய்ய போகுது, கரைஞ்சு Z2+ ஆகி 2 இலத்தினை விடுவிச்சு விட்டுருக்கும். சரிதானே? இது முதலாவது தாக்கமா நம்பர் போட்டுருக்கணும். அடுத்து என்ன செய்ய முடியாது, இந்த H+ இருக்கு தானே, நான் தேர்ட்ல வந்து இலத்திரன் இருக்கு தானே, H+ வந்து நேரிட்டம் தானே, H+ நேரிட்டம் தானே, அது இலத்திரம் மறையட்டும் தானே. அப்போ அதை நோக்கி போய் என்ன செய்யும், அதுல இலத்திரன் வாண்டி ஏன் H+ என்ன ஐசன் இலத்திரம் இல்லடா. அப்ப என்ன செய்யும், ஐசன் வந்து என்ன இலத்திரன் வாண்டி அணுவாகி பின் என்ன செய்யும், வாயுவா மாறும், H2 கேஸா மாறும். இது ரெண்டாவது சமன்பாடு. சரியா? ரைட், போட்டுக்கொள்ளுங்க. போட்டுக்கொள்ளுங்க.
நம்பர் போடுங்க, நம்பர் வச்சு புக்கில் நோட்ஸ் வரும். ஓகேயா? சரியா, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க பிள்ளைகளை. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. யாதாயினும் ஒரு ரசாயன பதார்த்தம், யாதாயினும் ஒரு ரசாயன பதார்த்தம் யாதாயினும் ஒரு ரசாயன பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக் கொள்வதன் மூலம், இலத்திரனை இலத்திரனை பெற்றுக் கொள்வதன் மூலம் அல்லது இலத்திரனை வெளிவிடுவதன் மூலம், இலத்திரனை வெளிவிடுவதன் மூலம் யாதாயினும் ஒரு ரசாயன பதார்த்தம் இலத்திரனை பெற்றுக் கொள்வதன் மூலம் அல்லது இலத்திரனை வெளிவிடுவதன் மூலம் வேறு ஒரு ரசாயன பதார்த்தமாக, வேறு ஒரு ரசாயன பதார்த்தமாக வேறு ஒரு ரசாயன பதார்த்தமாக மாற்றம் அடைவதை காட்டும், ரசாயன பதார்த்தமாக மாற்றம் அடைவதனை காட்டும் விதமான, மாற்றம் அடைவதனை காட்டும் விதமான. ரெண்டு பிரேக்கெட் போடுங்க பிள்ளைகள், பிரேக்கெட் போடுங்க. ஒன்று கம ரெண்டு, இந்த ஒன்று கம ரெண்டு காட்டும், காட்டும் விதமான. பிரேக்கெட் போடுங்க. ஒன்று கம ரெண்டு. சமன்பாடுகள், சமன்பாடுகள் அரைத்தாக்கங்கள், அரைத்தாக்கங்கள் என அழைக்கப்படும். அரைத்தாக்கங்கள் என அழைக்கப்படும். ஓகே இங்க பாருங்க. இப்ப ஒன்று இலத்திரம், இஞ்ச இலத்திரம் விடுவிக்கப்பட்டிருக்கு, இஞ்ச இலத்திரம் பெற்றுக்கொள்ளு வாங்கியிருக்கு. இங்க பாருங்க, இங்க நாம் என்ன இலத்திரம் விட்டது வெளியே விட்டு, இங்க அயசன் இந்த எக்ஸ்பிரஸ் என்னது இலத்திரம் வாங்கியிருக்கு. இப்படி காட்டுற சமன்பாடு சொல்ற என்னது அரைத்தாக்கங்கள்னு சொல்ற. உலக அரைத்தாக்கங்கள், அரை அயன் தாக்கம்னு சொல்லலாம். இல்ல அயன் தான் அப்படி அரைத்தாக்கங்கள், அரை அயன் தாக்கம்னு சொல்லுவோம். இதெல்லாம் காணத்தை வேணும், கேள்வியில கேட்பாங்க. அரையன் இங்க நடக்கிற அரையன் தாக்கம் என்ன, இங்க எங்க இலத்திரம் விடுவிக்கப்படுது, எங்க இலத்திரம் பெற்றுக் கொள்ளப்படுது, அரையன் தாக்கம் என்ன, முழு அயன் தாக்கம் என்ன, முழு தாக்கம் என்ன, எல்லாம் வரும். சரி அப்படியே ஓகேயா? ரைட்டிங்கானே? அடுத்த பாயிண்ட் எழுதுங்கோ. அடுத்த பாயிண்ட், மேற்படி அரைத்தாக்கங்களை, மேற்படி அரைத்தாக்கங்களை சேர்ப்பதன் மூலம், சேர்ப்பதன் மூலம் சேர்ப்பதன் மூலம் சேர்ப்பதன் மூலம் சமப்படுத்தப்பட்ட முழு எண் சமன்பாட்டை பெறலாம். சமப்படுத்தப்பட்ட முழு எண் சமன்பாட்டை பெறலாம். 2000 சேர்த்தா அரை, அரை அரைஞ்சதா என்னடா, அரை அரைஞ்சதா முழுசு தானே முழு எண் தாக்கம்.
முழுவாய் சாப்பாடே சொல்லலாம். அதுக்கு என்ன பிள்ளைங்க பாருங்க, தாக்கி பக்கத்தை ஒன்றா கூட்டணும் பிள்ளைகள், விளைய பக்கத்தை ஒன்றா கூட்டணும். இந்த கூட்டையை கவனிக்கும் பிள்ளைகள், இந்த இலத்திரனிக்க சமனா இருக்கணும் பார்க்கணும். இங்கே பாருங்க, இங்கே இலத்திரனிக்க சமன் ரெண்டு, இங்கேயும் ரெண்டு. ஏன்னா கூட்டைக்கு நடக்கும்போது ரெண்டு இலத்திரனும் மட்டும் மட்டும். சரியா பிள்ளைகள், எங்கேயாவது தாக்கி பக்கம் இருக்கு, அங்கே விளைய பக்கம் இருக்கு. அப்போ இங்கே பிளஸ் அங்கே மைனஸ் தானே, அங்கே பிளஸ் மைனஸ் தானே. நம்ம ஒரு சமன் ரெண்டு பார்க்கணும். சரியா ரைட்டோட அதில் வட்டியை காட்டுறேன். முதல்ல தாக்கி பக்கம் இருக்கிறதையும் கூட்டுவோம். பாருங்கோ, செட் அண்ட் solid பிளஸ் கவனிங்க ஒன்றா எழுதி கவனிங்க, ஒன்றும் எழுத தேவையில்லை. கவனிங்க ஹெச் பிளஸ். ஓகே அஞ்சு பேர் தாக்கி பக்கம் வந்துட்டு அந்த பிளஸ் 2E. ஓகே தாக்கி பக்கம் இருக்கலாம் ஒரு பக்கம் எழுதிட்டேன். அம்புக்குறி விளைய பக்கம் எழுதுவோம் வாங்கோ. செட் அண்ட் 2 பிளஸ் பிளஸ் 2E பிளஸ் H2 கேஸ். ஓகேயா எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. படிட்டு அடைஞ்சு பேர்றா ரெண்டு பக்கம் பேர். இன்னும் கொஞ்சம் அவனுக்கு என்ன 2D வெட்டு போட்டு வணங்குதோ, 2Dயும் வெட்டுப்பட்டோம். அவை திருப்பி எழுதுவீங்கண்டா எழுதுனீங்கன்னா என்னோட போடுங்க. solid பிளஸ் H பிளஸ் aqueous புக்குரி செட் அண்ட் 2 பிளஸ் aqueous பிளஸ் H2 கேஸ். ஓகே அப்படி இதுதான் முழு அயன் தாக்கம். இதுதான் என்னது முழு அயன் தாக்கம். ஓகேயா ஓகேடா. இது என்ன அவசரம் இருக்குடா வேற பண்ணுங்க. இது முழு அயன் தாக்கமா? ஓகேயா ரைட். ஓகே அப்படி ரைட். இப்போ அடுத்து என்ன பள்ளியில் அடுத்த போடுங்க. அடுத்த பாயிண்டா போடுங்க. முழுத்தாக்கம். முழுத்தாக்கம் வரையந்தாக்கம் பார்த்துட்டோம். சரி இது என்ன பள்ளி, இது ரெண்டும் என்னடா, இது ரெண்டும் அரை அயன் தாக்கம் தாக்கங்கள். இது முழு அயன் தாக்கங்கள். இப்ப அயன் எல்லாத்தையும் செய்யும் முழு தாக்கமா மாத்த போறோம். அதுக்கு எங்களுக்கு தேவை விளைஞ்சு பாருங்க. எங்களுக்கு H2SO பிரிஞ்சது தானே எங்களை வந்திருக்கேன். H2SO அக்வஸ் பிரிஞ்சு என்ன வந்தது, H பிளஸ் அக்வஸும் சரியோ SO4 2 மைனஸும் வந்தது. வந்ததா இல்லையா? இப்ப இங்க பாருங்க முடியும் முழுத்தாக்கம் மாத்தோட இந்த அயன்களை எல்லாம் ஆப் பண்ணணும். சரியா அயன்களை எல்லாம் ஆப் பண்ணணும்டா. அப்ப நீங்க என்ன செய்யணும்டா, செட்டன் சொல்லிட்டு அப்படியே வரண்டா. அது நான் அணுவாவே இருக்குதானே செட்டன் சொல்லிட்டு, அது அணு தானே, அயன் இல்லை. சரியோ ரைட். இப்ப இதுல பாருங்க H பிளஸ் இல்லோ, H பிளஸ் வந்து இப்ப என்ன செய்யணும், ஒரு அணுவாவில் சீரையா மாத்தணும். அப்ப H பிளஸ் பிளஸ் ஏற்ற முடியாது. இப்ப எங்களுக்கு கரைசலுக்குள்ள இந்த H2SO பிடிக்கால H பிளஸ் SO2 மைனஸும் இருக்கு. சரியோ அப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இந்த SO2 மைனஸ் மைனஸ் செட் தானே. அப்ப இந்த H பிளஸ் என்ன செய்ய வேண்டாம் பிள்ளைகள், SO2 மைனஸ் சேர்ந்து கொள்ளும். SO2 மைனஸ் சேர்ந்து எங்களுக்கு என்னென்று பேர் வேண்டால் பாருங்க, H2SO4 ரெண்டு பேரும் 4 aqueous.
வாங்கி விட்டதா இவ்வளவுதான் வேறு. இது கடைசி அப்படி நடந்தாலும் தாக்கம் கடைசியா வருது. அவன் செகண்ட் பிடிச்ச என்ன செய்யும்? அதோடையும் எஸ்ஓ போட மைனஸ் சேரும். அதோடையும் எஸ்ஓ ஃபோ டூ மைனஸ் சேர்ந்து சேர்ந்து கவனிங்கோ செட்டன் எஸ்ஓ ஃபோர் பிளஸ் H2 கேஸ் வரும். ஓகேயா? இவ்வளவுதான் வேறு. எக்கோஸ் தான் இது. ஓகே அப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் தாக்கம் வருதா? நாகம் H2SO தாக்கம் முடிஞ்சு செட்டன் எஸ்ஓ வரும், H2 கேஸும் வரும். இருட்ட மேல புறத்துக்கு மேல ஞாபகம் இருக்கு. இதான் பாத்தீங்கன்னா இந்த தாக்கம் வந்தது உருவாகிறத நீங்க பார்த்தாலும் படிச்சிருப்பீங்க. தாக்கம் வரதுக்கு இவ்வளவு விஷயம் இவ்வளவு தாக்கம் நடந்தா இது வருது. விளங்குது அப்படியே. இதுதான் இந்த பாடம். இப்படி போசே பார்த்தா நிறைய தாக்கங்கள்லாம் வேற பார்க்கும். பிள்ளைக்கு அரையன் தாக்கம் பார்க்க தெரியணும். அரையன் தாக்கத்தை முழுவதும் தாக்கம் மாற்ற பார்க்கணும். அடுத்தது முழுவதும் தாக்கத்தை முழு தாக்கம் மாற்ற தெரியணும். இந்த அரையன் தாக்கத்தை முழுவதும் தாக்கத்தாக கூட்டொண்டனே கூட்டைக்கு 25 சமனா இருக்கும் முடியாது, சமநடை சமப்படுத்தவே இருக்கும். அதை நான் அடுத்த விரைகளை சொல்றேன். சரியா? ஓகேயா? என்ன பண்ணுங்க இங்க பாருங்க, முழு தாக்கத்தை ஒண்ணு விட முடியாது. பாருங்க இதுல ஐங்களா இருக்கிற முழுசா மாத்திரம் இது H+ நொடியா கரைசல்கள் இருக்கிற இது கட்டேந்தாண்ட பிளஸ் நேரம் இல்ல மறையன் வேணும். மறையனா இருக்கு SO2 தான் இருக்கு. H+ SO2 செஞ்சா H2SO ரசாயன ஜூத்தோட ஒரு 10ஆம் ஆண்டு சொன்னா 10ஆம் ஆண்டுல கெமிஸ்ட்ரி கிளியர் இல்லாட்டிக்கு இங்க ஓயில சிரிச்சு நினைக்கும். கவனம் 3ஆம் ஆண்டு ரசாயன ஜூத்தோட பாருங்க. பாருங்க 2 இஞ்சால போயிடும் H2SO. அவன் நான் அது 2 தானே 2+ இதுக்கு SO 2 அப்ப செட் SO. ஓகே அப்படிதான் முழுத்த ஆக்கம். ஓகேயா? ஓகேயா? ஓகே அப்படியே குளம் ஓகேண்ணா. ஓகேண்ணா மெசேஜ் போடுங்க. மெசேஜ் ஆப்ஷன் ஆன் பண்ணிட்டேன். ஓகேண்ணா ஓகேண்ணா மெசேஜ் போடுங்க. எல்லாம் எழுதி ஓகே விளங்கிட்டேன்டா. ஓகேன்னு ஒரு மெசேஜ் போங்கடா போங்கடா. ஓகேயா? ரைட். திரும்ப கவனிங்க புள்ளிகள் இருக்கா? கடைசியில் சொல்றேன். பாருங்க புள்ளிகள் முதல்ல அரையன் தாக்கம். சரி அப்படியே பாருங்க. அப்படியே போட கவனிங்க, எல்லாத்தையும் வச்சு கவனிங்க. செட்டன் சொல்லிட்டு நாகம் தேர்டா இருக்கு புள்ளிகள். 2 இலத்திரம் விட்டு செட்டன் 2+ நாகம் மாறுது. சரியா? அப்ப தேர்ட்ல தான் இலத்திரன் அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கு. பிறகு புள்ளிகள் H+ இருக்கு தானே, அதாவது கரைசல் H+ இருக்குவேன். H2SO வந்து கரைசல்ல பிரியிக்கிற வந்து புள்ளிகள் H+ அயனாகவும் SO2- அயனாகவும் பிரியும். இந்த H+ என்ன செய்ய போகுதுண்டா, H+ வந்து இலத்திரம் காணாதானே, அப்ப பிளஸ் வந்து நேரட்டம் தானே. அப்படியே கொஞ்சம் பாருங்க மைனஸ் ஏட்டம் இருக்குதான் அப்படி இல்லைங்க. நாத்தர்ல இலத்திரன் இருக்கு தானே, இலத்திரம் மரதானே. அப்ப நாத்தட்டுக்கு கிட்ட ஓடி போய் என்ன செய்யும், இந்த கரைசலுக்கு H+ போய் நாத்தட்டுக்கு பதில் இலத்திரனை வாங்கி H2 கேஸா வெளியேறும். அதெல்லாம் அங்கே செய்யப்படல வாயு குணியில் வெளியேறினது. சரி அப்படியே. அப்ப இப்படி ஒரு இலத்திரம் ஒரு ரசாயன தாக்கத்துல இலத்திரனை இழக்கிறதாக்கம், இதனை இலத்திரம் இழக்கப்படுறது, இது இலத்திரனை ஏற்கிறதாக்கம். அப்போ இலக்கிற ஏற்கிறதாக்கத்தான் சொல்லுவோம் என்னது பிள்ளைகள், அரையன் தாக்கம்னு சொல்லுவோம். இந்த தாக்கத்தான் சொல்லுவோம் அரையன் தாக்கம்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த அரையன் தாக்கத்தை முழுவன் தாக்கம் மாத்திரம் நாங்கள் கூட்டணும் பிள்ளைகள். கோட்டைக்கு கவனிக்க வேண்டியது இங்க 2 இலத்திரம் 2 இலத்திரம் விட்டு போகணும். இப்போ 7ல் அடி அதுக்கு டைம் பிரிக்க இருக்கணும். அடுத்த பார்ப்பேன். அவ கூட்டி விட்டீங்கன்னா அப்படி எரிஞ்சு பாருங்க. தாக்கி பக்கம் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டும் பாருங்க. செடன் சொல்லிட் அடுத்த H+. ரைட். இந்த தாக்கம் இந்த 2 தாக்கமா. ரைட். அப்போ 2E அங்கே செட்டன் 2+ + 2E + H2 கேஸ் 22 வெட்டுப்பட்டுரும். ஓகே தானே? அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டன் சொல்லிட் H+ செட்டன் 2+ H2 கேஸ் இது என்னது முழுவதும் தாக்கமாக இருக்கும்.
ஓகே அப்படி அப்புறம் இந்த முழு எண்டாக்கு தான் செய்யப்படும் முழுத்தாக்கம் அது முழுத்தாக்கம்னா எண்களே இல்லாதாக்கமா இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா செட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது அது அயனாவே இல்லை அது அணுவாவே இருக்குது அது அப்படியே வரும் ஹெச் பிளஸ் பாருங்க அயனாவே இருக்குது நேர அயனா இருக்கு அப்போ அந்த அயனை வந்து நாங்கள் ஒரு சேர்வையாவோ இல்லை அணுவா மாத்தோன்னு செய்யும் இந்த கடைசிக்கு வேறு என்ன இருக்குது ஹெச் பிளஸும் ஹெச் பிளஸ் சேராது அப்போ என்ன செய்ய போகுது எஸ்ஓ டூ சேர்ந்து என்ன செய்யும் ஹெச் டூ எஸ்ஓ எக்கோஸாக மாறும் சரியா அப்படி அப்புறம் என்ன செய்ய போகுது செட்டன் டூ பிளஸோட அதோட எஸ்ஓ டூ சேர்ந்து செட்டன் எஸ்ஓ அதெல்லாம் இது எழுதி காட்டுங்க இப்படியே நீங்கள் எழுதிக்கணும் நான் அழிகிற மாதிரி எழுதிக்க முடியல அப்பதான் உள்ளங்க இப்படி வந்துருக்காட்டு சரியோ கடியில கேட்டா மட்டும் எழுதிக்கொள்ளுங்க அவ்வளோதாங்க ஹெச் டூ கேஸ் அப்படியே வரும் உலக தமிழில் இவ்வளவு தான் முழு என் தாக்கம் சரி முழு தாக்கம் ஓகே அப்போ கேசருக்கு என்னென்ன இருக்கோ அதோட சேர்ந்து கொள்ள முடியும் இந்த அடிப்படை விளங்கணும் இந்த இந்த கிளாஸ் விளங்காட்டி அங்கே அடுத்த விளங்காது இதை வச்சுதான் என்ன செய்யும் பில்ட் ஆகி கொண்டு போகும் ஓகேயோ சரி அப்படியே நோட் பண்ணிங்களா ரைட் அடுத்த முழுங்க செயற்பாடு 12.2 செயற்பாடு 12.2 செயற்பாடு ஓகேயா செயற்பாடு 12.2 ரைட் செயற்பாடு படம் கீறி அது வச்சுக்கொள்ளுங்க அப்படியே சரியோ சரி நாளை பார்ப்போம் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் தான் எடுப்பேன் இந்த டேர்ம் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது சரி நான் எடுக்கிற தானே அதுதானே தொடங்கினான் நாளைக்கு நடக்கும் கிளாஸ் டைமுக்கு நடக்கும் 9 தெரியாது வாங்கிடுவேன் முடிவு 10 முடிச்சிடுவேன் சரியா 10 முடிச்சிடுவேன் சரி தமிழில் லைட் வண்டி இதை பாட்டுறேன் நாளைக்கு வந்து ஒழுங்கோ அங்கால சனிக்கிழமை வந்து ஃபுல்லாக நடக்கும் சரி அப்படியே ஓகே அப்படியே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்